பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. வியாசார்பாடி early morning அந்த பீஃப் பிரியாணி புளியாந்தோப்பு அங்க அது பயங்கரமா இருக்கும். மயில்சாமி சார் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி சினிமால வந்து ரொம்ப ஃபுட்டு பயங்கர கான்சியஸ். நான் இதென்ன கேக்குறேன்னா, அரசியல் பேசக்கூடிய படங்களினுடைய தாக்கம் திரையரங்குக்கு வெளியும் இருக்கு இல்ல நடக்குது, அந்த மூவ்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சனா ஒரு சொசைட்டியை ஃபுல்லா மாத்துறது அதெல்லாம் கஷ்டம். நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஒரு தெளிவு இருந்தா இட்ஸ் பெட்டர். அது வந்து ஒரு சினிமா மூலமா கிடைக்கிறதா இருந்தா இன்னும் பெட்டர். அவரோட கற்பனை கிடையாது, வேற யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகல, கேட்டதோ பார்த்ததோ கிடையாது, அவர் வாழ்ந்தது. நீங்க எப்படி நான் கேரக்டர் சூஸ் பண்றீங்க? ஒரு ஹார்ட் ஹிட்டனா ஹிட் பண்ற மாதிரி கேரக்டர்ஸா இருக்குமா, இல்ல இயல்பா இருக்குமா, என்ன மாதிரி கேரக்டர்? அதெல்லாம் எல்லாம் வர்றதுதாங்க. சில படங்கள் நான் விருப்பம் இல்லாமல் கூட போயிருக்கேன் அது மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம வந்த வே அந்த மாதிரி தான். நான் வந்து நிறைய பேரை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வருஷ கணக்காக நான் கேட்டிருக்கேன் அவங்க ஆஃபீஸ் போய். இப்போ அந்த மாதிரி ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க வாழை படத்தினுடைய காஸ்ட். உங்க எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வாழ்த்துக்கள் வாழை படத்துக்கு, உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜாலியா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுனால கெட் டு நோ ஈச் அதர்ங்கிற ஒரு செக்மெண்ட். நமக்கு தெரிஞ்ச ரெண்டே பாட்டு தானா. ஒன்னு இப்ப வந்து அழகை லைலா சாங், இல்லனா குணால வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் சாங். நீங்க சொல்லுங்க, கேரளால இருக்க ஒரு பெஸ்ட் 5 வைபான சாங்ஸ் அப்படினா என்ன வரும்? நாங்க எல்லா தமிழ் பாட்டும் வைப் பண்ணுவோம். அப்படியே ஏதோ ஒரு மன்மதராசா, தூள்ல அந்த பாட்டு இருக்குமே, நான் அதெல்லாம் வைப் பண்ற பாட்டு. தூள் என்ன பாட்டு? அருவா மீசை கொடுவா பார்வை ஆறு முகந்தா கைய வச்சா தூள். அதெல்லாம். அப்புறம் வந்து கண்கள் இரண்டால், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன பாட்டு? எல்லா விஜய் பாட்டும் தெரியும். எல்லா விஜய் பாட்டும். ஆனா நீங்க வைப் பண்ற ரெண்டு மலையாள பாட்டு அப்படின்னு என்ன இருக்கும்? நிறைய பாட்டு கேட்போம். டக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க மலையாள கிங் ஆஃப் கோத்தால அந்த பாட்டு, கிங் ஆஃப் கோத்தால கலாபக்காரா அந்த சாங் பிடிக்குமா? ஓகே, அது பிடிக்கும். நீங்க ஏதாவது வைப் சாங்ஸ்? அப்படி இல்ல, அந்த சமயத்துல ரீல்ல ட்ரெண்ட் ஆகும்ல, அந்த சாங் தான் எனக்கு பெருசா போரின் லிரிக்ஸ். சோ அதனால அந்த சமயத்துல எது ரீல்ல ட்ரெண்ட் ஆகுமோ அந்த சாங். உங்களுக்கு வந்து சென்னையில இருக்க ரெண்டு ஃபுட் சாய்ஸ் சொல்லுவார், பெஸ்ட் ஃபுட் ஸ்பாட் அப்படின்னு ரெண்டு சொல்லுவார். நீங்க அதே மாதிரி கேரளால ரெண்டு ஃபுட் ஸ்பாட் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்கண்ணா. வியாசார்பாடி early morning அந்த பீஃப் பிரியாணி புளியாந்தோப்பு அங்க அது பயங்கரமா இருக்கும். கூட அந்த வடை, பீஃப் வடையா? ஆமா. நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிலாம் சாப்பிட மாட்டேன், என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுப்பேன். சோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபுட்டுக்காக இம்மா டிராவல் பண்ற அப்படி இல்ல. அவ்வளவுதான். நீங்க ஃபுட் எக்ஸ்ப்ளோர் கேரளால சொல்லுமா? நீ இப்போ எத்தனை சொல்ற பார்க்கலாம். ஃபோர்ட் கொச்சில பார்த்தனா காய்ஸ் பிரியாணி இருக்கு. அப்புறம் வந்து ஊர் கஃபேஸ் சுத்தி இருக்கு. நல்லா சாப்பிடுவாங்க. கஃபேஸ் இருக்கு. காஷி ஆர்ட் கஃபே இருக்கு. வந்து நிறைய கஃபேஸ் இருக்கு. ரீசெண்டா ஒரு செம்ம ஸ்பாட் நான் சென்னையில ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். பாஸ்க் நம்ம நிரவ்ஷா சார். இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ், வெரி குட் ஆம்பியன்ஸ், குட் பீப்புள். மயில்சாமி சார் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி சினிமால வந்து ரொம்ப ஃபுட்டு பயங்கர கான்சியஸ். இப்போ கடையில எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இங்க இது நல்லா இருக்கு நல்லா சொல்றேன். அப்புறம் பாலசரவணன், நம்ம அருண் கேஷவ் ப்ரோ, சிவராஜ், இவங்கலாம் வந்து கொஞ்சம் ஃபுட்டு பயங்கர ஸ்பெசிஃபிக்கா. லொகேஷனா அவருக்கு இந்த வடபழனியில ஒரு கடை இருக்கு, ஒரு கேரளா அந்த ஃபிஷ் ஃப்ரை கடை. போயிருக்கீங்களா? எப்படி? அதான் நான் சொல்றேன், சென்னையில கேளு. அவங்க வேற மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரியாது. உள்ள ஒரு சந்துக்குள்ள சின்ன கடை இருக்கும், ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் கிடைக்கும். நீங்க சொல்லுங்க மேம், நீங்க வேற என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க சென்னை ஃபுட்ல? இட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. பெஸ்ட்னா நான் நிறைய, எனக்கு ஒருத்தர் இருக்கார் விக்கி ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நான் இங்க வந்தேன்னா என்னை கூட்டு போறது வந்து ஒண்ணு வந்து பாரிஸ்ல ஒரு சின்ன தோசை கடை இருக்கும், வந்து கறி தோசை இதெல்லாம் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு மிலிட்டரி கடை. சோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாழை ஆக்சுவலா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் தமிழ் சினிமால வரப்போகுது. நிறைய விஷயங்கள் வாழை பத்தி பேசுறதுக்காக நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம், பாக்குறதுக்கும் கூட. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், மாரி செல்வராஜனுடைய கதை அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இங்க வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒரு முன்னாடி விஷயம் இருக்கு. இதெல்லாம் சொன்னால் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்விகள், ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லை, இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் திரையில் வராத சில கதைகளை வந்து சொல்லலாம். அதை நான் என்டர்டெய்னிங் வேயாகவும் கொஞ்சம் என்கேஜிங்காகவும் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொன்ன கதைகளோட பிரதிபலிப்பு வெற்றி தான் அதுக்கு ஆன்சர். ஸோ வாழை வந்து அவர் லைஃப்பில் அவர் பார்த்து சின்ன வயசில் வந்து ஒரு அந்த ஊரில் இருந்த ஒரு விஷயம். ஸோ எனக்குமே அது ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி. ஸோ அதை வந்து அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு பதிவை காமிச்சிருக்காங்க.
கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வருமா அப்படின்றத விட ஒரு டிஸ்கஷனை கொண்டு வரதுக்கான படங்கள் கண்டிப்பாக இருக்குது. நான் இது என்ன கேட்குறேன்னா, அரசியல் பேசக்கூடிய படங்களினுடைய தாக்கம் திரையரங்குக்கு வெளியும் இருக்கு இல்ல நடக்குது, அந்த மூவ்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தானே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு இருக்க ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கலாம், இல்லை எனக்கு இருக்க ஒரு பிரச்சனை தெரியாமையே ஒருத்தரை வந்து அது தப்புன்றது கூட தெரியாமல் கூட நான் ஏதாவது பண்ணலாம். நம்ம சிம்பிளாக தான் நான் ஒரு கொண்டாடி சொன்னேன், சிம்பிளாக பேசிக்காக நம்ம சின்ன வயசில் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கருப்பாக இருந்தால் அழகாக இருக்கீங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ கருப்பாக இருக்கிறது தப்பான்ற அப்போது ஏன் கருப்பாக இருந்தால் அழகாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அறியாமலே சின்ன வயசில் நம்ம பழக்கப்பட்ட விதமாக, பட் அந்த ஒரு கரெக்ட்னஸ் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லக்கூடாது, தப்பு அது அப்படின்னா. அழகுன்றதோ உருவமோ இல்லை உடம்போ இல்லை முகமோ எதுவுமே கிடையாது, அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம். நம்ம ரொம்ப அதை வந்து நீ இப்படி தாண்டா இருக்கணும், நீ இப்படி பண்ணுறடான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் தான் எல்லாருக்கும் கோவம் வருமே தவிர, அவங்க பக்கத்தில் இன்னும் தோளில் கை போட்டு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படிக்கிறேன், ஹியூமன் கைன்னு ஒரு புக். அதில் வந்து அதை படிக்கும்போது அதை சொல்கிறேன், மனுஷங்க வந்து எல்லாருமே மனுஷங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது, இது இப்போது ஒரு ஃப்ளட்ஸ் வரும்போது, இது வரும்போது மனுஷங்க அவ்வளோ தங்களை மறந்து தங்களோட சுயநலத்தை விட்டு எல்லாருக்காகவும் செல்ஃபிஷாக இல்லாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான், பட் ஆனால் அது வந்து நம்ம நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம தோளில் கை போட்டு சொன்னோன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சேஞ்சும் கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் முன்னாடி படங்களை பார்த்த விதமோ அப்புறம் பார்த்த விதமோ, நான் சில விஷயம் நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கின விதமோ, அதுக்கு சினிமா மிக முக்கியமான ஒரு ரீசன். படிச்சது ஐ நோ லைக் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான கதைகள் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா படமும் வந்து எப்போவுமே வந்து மாற்றத்தை கொண்டு வர்றதுக்குன்னு நம்ம எடுக்கிறது கிடையாது. சில பேர் தான் வந்து ஸோ அதை நோக்கி வந்து படங்கள் எடுக்கிறது வந்து எனக்கு நான் ஒரு சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும், எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்கு நான் படம் எடுக்கணும்னா அப்படி எடுக்கிறவங்களும் இருக்கும். இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் பார்த்து படங்கள் எடுக்கிறவங்களும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இவரோட படங்கள் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள், அவரோட பொலிட்டிக்ஸ், அவரோட ஸ்டாண்ட் வந்து அவர் வெளிப்படுத்துறதுக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பப்ளிக்லி வந்து நிறைய அதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ஆளை விட அவருக்கு வந்து அது படம் மூலமாக சொல்கிறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது வந்து அவர் படம் மூலமாக சொல்லும்போது அவர் வந்து நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், இல்லை நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு சொல்ல முடியும். மற்ற இட்ஸ் நாட் விக்டிம். விக்டிம் இஸ் கைண்ட் ஆஃப் அ பிளே. இட்ஸ் நாட் விக்டிம். ஹி இஸ் நாட் அ விக்டிம் அட் ஆல். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருல்ல வாழ்க்கையில், இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இது பண்ணுறேன், நான் இது சொல்கிறேன் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் சும்மா வந்து நான் சொல்கிறேன் எனக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொன்னால், ஏன்டா நீ எல்லாம் பெருசாக என்ன அனுபவிச்சிருக்கேன், நானும் அனுபவிச்சிருக்கோன்னு ஒருத்தங்க சொல்கிறதும், அவர் வந்து அவர் வாழ்க்கை அப்படி இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நம்ம விஷுவலி பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் அந்த வழியாக அதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்படி சொல்கிறது வந்து நிறைய இடத்துல இம்பேக்ட் உண்டாக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பரியரும் பெருமாள் வரைக்கும் எல்லாமே அவரோட எல்லா படங்களும் எஸ்பெஷலி பரியரும் பெருமாள் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. இட்ஸ் பிகாஸ் வந்து அது அவர் அப்படி சொன்னதுனால என்ன அனுபவிச்சிருக்காங்கன்றது வந்து விஷுவலி எங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ அந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஷார்ட் வந்து பயங்கரமாக பேசுவாங்க, அந்த பிளாக் டீ அந்த டீ கிளாஸ் இது பண்ணுறது பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ஏன் பேசுகிறாங்கன்னா அது நம்ம விஷுவலி நம்மளுக்கு தெரியுது, இது பண்ணுறது தப்பா அப்படின்றது. இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் வந்து எங்கள் வீட்டிலலாம் மேபி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகும். நம்ம அது கொடுக்கும்போது நம்ம அப்போ ஏன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இது பண்ணது தப்பு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நாளைக்கு நம்ம அது பண்ண மாட்டோம். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து பர்சன் டு பர்சன் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சோன்னா ஒரு சொசைட்டியை ஃபுல்லாக மாற்றுறது அதெல்லாம் கஷ்டம். நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஒரு தெளிவு இருந்தால் இட்ஸ் பெட்டர். அது வந்து ஒரு சினிமா மூலமாக கிடைக்கிறதா இருந்தால் இன்னும் பெட்டர். ஒரு பாசிட்டிவ் ஒரு ஓப்போட முடியறது பெட்டர். அந்த படம் முடியும் போது ஏன் பரியரும் பெருமாள் அவ்வளோ அந்த சீன் பேசப்படுதுன்னா அதில் டைலாக்கே சொல்லுவார், தம்பி இது இப்படி ஆயிடுச்சு நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம், அப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தம்பி, ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ அது என்னன்னா ஒரு படம் வந்து வன்முறைக்கு வன்முறையோ இல்லைனா வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு ஓப்போட ஒரு பாசிட்டிவோட முடிவு வரும்போது விஷயங்கள் என்னன்னு தெரியுமா, சில விஷயம் நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளை சுற்றி நடக்கும், நம்மளுக்கு தெரியாது அது தப்பா இல்லை அப்படி பண்ணுறது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ இந்த படம் மூலமா அப்படி ஒரு விஷயம் நம்ம முன்னாடி இனிமே நடந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணாதுங்க நம்ம சொல்றதுக்கு இந்த படம் வந்து அது ஒரு ரீசன் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்.
மற்றபடி வந்து நம்ம நாளைக்கு வந்து கொடி தூக்கிட்டு வெளியே போகிறது பேசுறது அது இன்ஃப்ளூயன்ஸ் அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனால் அதை விட இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது வந்து ஒரு பர்சனுக்கு எப்படி கனெக்ட் ஆகிறது அந்த பெட்டர். சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கான இனிஷியேஷனா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த கிளாஸுக்கு நடுவிலேயே 2-3 பூக்கள் அங்க அப்படியே உதிர்த்துப்பாரு. அதுவே ரொம்ப ஒரு அழகான ஃப்ரேம். எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட் தான். அதே அதுக்கப்புறம் மாமன் கர்ணன்ல வந்து அந்த ஒரு பாட்டியோட ஒரு காசு வாங்குவாரு, அப்ப அந்த பாட்டி நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு படங்கள். எப்பவுமே ஹாப்பி. ஒரு மீடியால இருந்து அப்படியே போய் இப்போ அடுத்தடுத்து படங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வாழையில உங்களை பாக்குறதுல ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுக்கு. தேங்க்யூ. மீடியால இருக்கிறதுனால தொடர்ந்து செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து அதை பத்தின நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு கல்கத்தால நடந்த நியூஸ் வரைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுடைய கதைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். வாழையினுடைய கதை அப்படின்னு கேட்டோன்னே கண்டிப்பா இதுக்கு என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு என்னுடைய விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு திவ்யா யோசிச்ச விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மாரி செல்வராஜ் சாரோட லைஃப் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால இதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது. பிகாஸ் அவர்கிட்ட என்ன கதை அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ரியல் அந்த பிஹைண்ட் ஸ்டோரியே எனக்கு தெரியும். அவருடைய முதல் கதையுமே இதுதான் இல்ல? அன்பார்ச்சுனேட்லி பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த முதல் முயற்சி விட்டுறக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதுதான் இதான் என்னோட இதை எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதோட அப்பவே இதோட வெயிட்டேஜ் எனக்கு தெரியும். இது வந்து எப்படின்னா அவர் எழுதின ஸ்கிரிப்ட் கிடையாது. லைக் அவரோட கனவு அவரோட கற்பனை கிடையாது. வேற யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகல, கேட்டதோ பார்த்ததோ கிடையாது. அவரு வாழ்ந்தது. ஸோ அப்போ அவருக்கு இப்போ ஸ்கிரிப்ட் வந்து பவுண்டட்ல இல்ல, அவருக்கு பிரெயின்ல ஹார்ட்ல அது முன்னாடியே விஷுவலா இருக்கு. அப்போ அதுக்கு உயிர் கொடுக்கணுங்கிறதா எங்களோட சேலஞ்ச். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்கள் தான் ஆக்சுவலா அவருடைய படங்கள்ல ரொம்ப உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திரு வடிவேல் அவர்களுடைய கதாபாத்திரத்தை மாமன்னன்ல, குறிப்பா தனுஷ் அவர் எல்லா the version அவர் கிரியேட் பண்றது எல்லாமே அவ்வளோ எமோஷனலா ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் அவர் ஸ்டேஜ்ல கூட சொன்னாரு, படத்துலயே எனக்கு கேரக்டர்ஸா உங்க 2 பேர்த்தோட கேரக்டர் தான் நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு எமோஷனலா நீங்க எங்களை கனெக்ட் பண்ண வைக்க போறீங்க? அப்படி இல்லை, அது வந்து இப்போ நம்ம ஒரு ஆக்டர்ஸ் போய் அதை பண்றதால அது ஒரு பயங்கர க்ளோரிஃபைடா பேசுறோம். அது நிறைய பேர் டே டு டே லைஃப்ல நார்மலா பண்ற ஒரு வேலை தான். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அது பெயின் தான், கஷ்டம் தான். பட் ஆனா வந்து இருந்தாலும் அது பல பேருக்கு அதுதான் வந்து சாப்பாடு போடுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறதால ஆக்டர்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றோம். அது ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். பட் ஆனால் அது நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னென்னா க்ளோஸ் டு அதை எவ்வளோ மேக்ஸிமம் நான் அதை ஜெனுவனாக அட்டன் பண்ண முடியும், நம்ம அதை வந்து நம்ம உங்களுக்கு காட்ட முடியும்னு ஆக்டர்ஸாக நம்ம ஆக்டர்ஸாக அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களை அறியாமலே அதில் நாங்களாக தெரியாமல் அந்த கேரக்டராவோ இல்லை அந்த வர ஆர்டிஸ்டாவோ அந்த கேரக்டராக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி அதுதான் அதை பார்க்கும்போது மீதி எல்லாமே ஊர்க்காரங்க. அவங்க எல்லாமே நானு, கலை, பத்மனா, நிக்கிலா, அம்மா கேரக்டர் மட்டும்தான் ஆர்டிஸ்ட். அதுல வந்து நிறைய கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணது நானும் கலையும் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல திவ்யாவும் உங்களுக்கு தெரியக்கூடாது, கலையும் தெரியாம அந்த கேரக்டர் தெரிஞ்சாலே அது உங்களுக்குள்ள அந்த கன்வே என்ன சார் நினைச்சாரோ அது கன்வே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி நான் கேரக்டர் சூஸ் பண்றீங்க? ஒரு ஹார்ட் ஹிட்டனா ஹிட் பண்ற மாதிரி கேரக்டர்ஸா இருக்கணுமா இல்ல இயல்பா இருக்கணுமா? என்ன மாதிரி கேரக்டர்? அப்பெல்லாம் எல்லாம் வர்றதுதாங்க. இல்லையே அப்படி தெரியல. இவங்க கேட்கும்போது என்னமோ நம்ம 10 ஸ்கிரிப்ட் வச்சு அப்படி டைரக்டர்ஸ் அன்னிசி நான் வந்து ஐ பிலீவ் சினிமா இஸ் டைரக்டர்ஸ் மீடியம். ஓகே, பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். இப்போ நான் ஒரு இடத்துல பயங்கரமாக நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த டைரக்டர் வந்து பக்கத்தில் ஆப்போசிட்டில் வேறு யாருக்கா ஷார்ட் வைக்கணும்னா வச்சாங்கன்னா நமக்கு தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் வந்து அவங்க நம்மளை சூஸ் பண்ணுறது அவங்க கிரியேட் பண்ணுற விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ டைரக்டர்ஸ் வந்து நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு ஓப்பு தான். வந்து ஓகேப்பா கலை இதை பண்ணுவான் அப்படின்றது கேட்டு நம்ம வரும்போது நம்ம கேட்டுட்டு அது வந்து நமக்கு ஓகே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஓகே. என்னன்னா ஒரே விஷயம் தான் நான் யோசிப்பது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறக்கூடாது, அவ்வளோதான். அதனால் வந்து இப்போ அந்த கேரக்டர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுமா, பிரச்சனையாக இருக்கா, அதை மட்டும் நான் யோசிப்பேன். மற்றபடி டைரக்டர்ஸ் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் அவங்க நமக்கு கொண்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. நம்மளா போய் சூஸ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் இது வேணாம் அப்படிலாம் இல்லை. வந்ததுல இப்போ நீங்க அந்த பிளேஸ்ல இருக்கீங்களா, இப்போ இது எனக்கு வேணும் இது வேணாம் இது அந்த இப்போதான் யோசிக்கிறேன். அதனால கேட்குறேன். வந்து நான் பெருசாக அப்படி நான் எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் 100% இருப்பேன். பட் ஆனால் உள்ளே போகும்போது சில படங்கள் நான் விருப்பம் இல்லாமல் கூட போயிருக்கேன். அது மாதிரி ஏன்னா இப்போ நம்ம வந்த வே அந்த மாதிரி தான். நான் வந்து நிறைய பேரை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வருஷ கணக்காக நான் கேட்டிருக்கேன் அவங்க ஆஃபீஸ் போய். இப்போ அந்த மாதிரி சில படங்களில் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது மாதிரி டைரக்டர்ஸ் நம்மகிட்ட சொல்லும்போது ஒரு சின்ன ரோல் தான் பண்ணு அப்படின்னும் போது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்காக நம்ம நிறைய அவங்க ஆஃபீஸாக போய் கேட்டுருவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு
100% இல்லை, ஆனால் பண்ணும்போது 100% ஆகிடும் அது. பட் ஓகே, ஐயோ நோ சொன்னால் தப்பாக நினச்சி பாரோ கோச்சி பாரோ அப்படின்னு பயந்தே நான் நடிச்சிருவேன். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ரொம்ப யோசிப்பேன், இந்த கான்டாக்ட் மிஸ் ஆயிருமோ, ஸோ இதனால் நமக்கு அடுத்த படம் வராமல் போயிடுமோ, இல்லை அவங்க வந்து நம்ம அடுத்த படத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுவேன். ஸோ வந்து ஆனால் ஏன்னா ஜென்ரலி இட் ஹேப்பன்ஸ் ஆல்சோ. ஏன்னா சினிமாவில் வந்து இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம நிலமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் வந்து வேணுமிட்டே நடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாகவே சந்தர்ப்ப சூழ்நிலை சில படங்கள் நடிக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுறதே கம்மி பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க, கோச்சிப்பாங்க. வந்து அது நம்ம இடத்துல நின்று யோசிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஈகோ டிஸ்டர்ப் ஆகிடும். ஓ நான் கேட்டு நீ நடிக்க மாட்டியான்ற மாதிரி அப்படி வந்துடும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நான் நடிச்சிருவேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ டிசைடட் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேணாம், பிக் ஆர் ஸ்மால் கரெக்டாக இருக்காது தோணுச்சுன்னா நம்ம பண்ணலாம். அதுமாதிரி லீடாக கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்கும். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த ஏர்லியராக உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். சினிமா அப்படிங்கிறது என்ன கன்சியூம் நம்ம ரெகுலராக பார்த்து பழகின விஷயமா இருந்தாலும் இல்லை ஒர்க் சினாரியோ போகும்போது கொஞ்சம் நியூவாக இருக்கலாம். பட் இப்போ அங்கும்போது நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான கேரக்டர் என்ன, ஆர்க் என்ன எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ என்னென்ன விஷயங்கள் பேசிக்கா இருக்கணும் உங்களோட ரோல் பிளேல அப்படின்னு எதிர்பார்ப்பேன்? எனக்கு பிடிச்சது பண்றது தான். அதுதான் என்ன, அது டிபெண்ட்ஸ். லைக் அது மேபி எனக்கு பிடிச்ச டேரக்டரா இருக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்ச ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், நான் ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிற சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து மேபி எனக்கு பிடிச்ச அந்த கேரக்டரில் எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மொத்தமாக கதையில் வந்து என்னோட பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்க்குறது. இப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த இப்போ குருவாயூர் அம்பலநடையில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லைக் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கலாம். பட் அந்த கதை வந்து என்னை சுற்றி நடக்குதுன்றது இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்வலாக வேற ஒருத்தங்க ஒரு பார்க்கும்போது மேபி இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து அது பண்ணால் எனக்கு கமர்ஷியலி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குன்றதை நான் பார்ப்பேன். ஸோ அது வந்து இப்போ என்னோட நான் இந்த மாதிரியான ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணுற படம் அது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பட் வந்து அது கமர்ஷியலி பிளேஸ்மெண்ட் வரும்ன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். வாழை மிகப்பெரிய வெற்றி அடையணும், ஏன்னா ஒரு முக்கியமான கதையை பேச போகுது அப்படிங்கிறது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த படம் மிகப்பெரிய இடத்துல போய் சேரணும் அப்படின்னு நம்மளோட நக்கீரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.